Hi friends, welcome back to Mama Viva. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா பிரெக்னன்சி சண்டே சமையல். ஓகேவா? இந்த டைம் தான் வந்து சண்டே சமையல்ல நாங்க 5 பேர் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். ஓகேவா? பாப்பா ஊர்ல இருந்து வந்திருக்கா. நீங்க லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்பீங்க. சரி ஓகே, இன்னைக்கு நான் ஏன் கையால பிரியாணி கேச்சு. அவசியம். அதனால மட்டன் பிரியாணி வந்து மோனாக்கு செஞ்சு கொடுக்க போறேன். அதோட டிஷ் தான் இன்னைக்கு எல்லாமே. லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க என்னோட சோள தோசை. இன்னைக்கு காலையில பாருங்க என்னோட ராகி ஆப்பம். ஐயோ இந்த கண்ணு என்னாலேயே நம்ப முடியல, இது நான் தானோ முடியுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத மார்னிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு மதியம் லஞ்சுக்கு வருவோம். என்னாலேயே என்னோட ஆப்பத்தை நம்ப முடியல. நான் ட்ரையல் பாக்குறது எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு. நேற்று சோள தோசை ஊத்துற சூப்பு பாரு, ராகியோட ஆப்பம், நோ கெமிக்கல்ஸ், நத்திங். எப்படி இருக்கு? தேங்காய் பால், வெல்லம், சக்கரை இருக்கு. டெஸ்ட் பண்ண ஊற்றி ஊற வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். மோனா வந்தா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். மோனாவே வந்துச்சு. எந்த நேரத்துல நேற்று சொன்னனோ. நல்லா இருக்குல்ல? See this my ஆப்பம். வரே வா ஆப்பமா வந்திருக்குதுப்பா இத்தனை வருஷத்துல. மௌலி நேத்து சொன்ன கதை தான். மோனா வந்தா எங்களுக்கு நல்ல சோறு, மோனா வரலைன்னா அவள் தான். பாரு எப்படி இருக்குது பாரு. உன் ஆப்பா இப்படி வந்துதா பாப்பா? வேற லெவல்ல இருக்குதுப்பா. ஹோட்டல்ல A to Bலயும் பெரிய பெரிய ஹோட்டல்ல அன்னபூர்ணா, அப்புறம் இன்னொன்னு இருக்குது நம்ம இதுக்கு ஆப்போசிட்ல எல்லாம் கோயம்புத்தூர்ல, அங்கெல்லாம் ஆப்பம் இப்படிதான் இருக்கும். ஃப்ளவர் டிசைன். அரே வரே வா. ஃப்ளவர் டிசைன் பாருங்க எவ்வளவு ஃப்ளவர் எல்லாம் பூவா போட்டுருக்குது பாரு. பூவா இருக்கா? வேற லெவல் தான். போ சரி ஓகே, சாப்பிடுவோம். வேற லெவல்ல இருந்தது, டேஸ்ட் சூப்பரா இருந்தது. போன விளாக்ல பார்த்துருப்பீங்க, மௌலி சொல்லியிருப்பான். அதுதான் நடக்குது. சரி நடக்கட்டும். நான் மொத்தம் 20 நொங்கு வாங்கிட்டு வந்தேன். ஓகேவா? 2 தான், கல் நுங்கு 2. நான் வந்து தியாகி, குடும்பத்துக்காக. பிள்ளையும் கல் நுங்கு சாப்பிட முடியாது, கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கல் நுங்கா பார்த்து எடுத்து 2 சாப்பிட்டேன். மோனா லாஸ்ட் டைமே கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நுங்கு வேணும்னு கேட்டுது. அதனால லாஸ்ட் டைம் வந்து கிளம்பும் போது கேட்டுது, அதனால எங்களால வாங்கி தர முடியல. இப்போ வந்த ஞாபகம் வச்சுட்டே அந்த மோனா வந்தா முக்குல நுங்கு இருக்குதுன்னு பார்த்து வச்சுனே தான் இருந்தேன். வந்தவனே வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுவே டக்குனு எனக்கு முன்னாடி கேட்டுருச்சு, நுங்கு வாங்கிட்டு வா அப்படின்ட்டுச்சு. சரி நான் சொன்னேன் அங்கே கடை இருக்கு போய் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். நுங்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா எல்லாம் ஆசைப்படுது. ஒன்னத்தையும் திங்களே இப்ப வாந்தி எடுத்துனுது. ஒண்ணுமே திங்காமே வாந்தி எடுக்குது. எல்லாம் கண்ணு நாங்க பிள்ளைக்கு காட்டி இருப்போம். இந்த அவங்க அம்மா ஆசைப்பட்டுப்பா, இந்தாப்பா இதை சாப்பிட்டுப்பா. பரவாயில்ல, வாமிட் எடுத்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டே இருக்கணும். மேல 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 போட்டுக்கினே இருக்கணும். உள்ள இருந்தா தானப்பா மேல நீ போடுவ. ஏன் அதுதான் நிக்காம வெளியில வந்துட்டே. பரவாயில்ல, போட்டுக்கினே இரு. நீ அதை போடு, வெளில வரதா இருந்தா வந்துன்னு போகுது. ஏதோ கொஞ்சம் போய் பிள்ளை குழந்தைக்கு சேரும்ல. இந்த இதெல்லாம் குடிச்சா இல்லை, நான் பார்த்தேன். பதனி, அப்புறம் நுங்கு, இளநீ, கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரி, கிவி, இதெல்லாம் சாப்பிட்டா வந்து அப்படியே சில்லுன்னு இருக்குமா குழந்தைக்கு. தேங்க்யூ அப்படின்னுமா. பர்கர் பீஸாலாம் சாப்பிட்டா நோ மம்மின்னு கத்துமாமா. நம்ம வந்து இன்னைக்கு சீரக சம்பால தான் மட்டன் பிரியாணி. அதனால ஃபர்ஸ்ட் நான் ரைஸ் வந்து அளந்துக்கிறேன். எங்களுக்கு 2 டம்ளர் போட்டாலே எங்களுக்கு 5 பேருக்கு சரியா நைட்டுக்கும் சேர்த்தா மாதிரி பண்ணிடு. சேர்ந்தா மாதிரி கேட்பாங்க. அதனால ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே போடுறேன். 3 டம்ளர் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? போதும். இதுக்கப்புறம் நைட்ல ஓவராலா சாப்பிடக்கூடாது நம்ம. அதனால பிள்ளைங்க சாப்பிட்டோம், நமக்கு தேவையில்லாது. அதனால 3 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதை அப்படியே மூடி வச்சுக்கணும். நல்ல கேர் எடுத்து செய்யணும். ஓகே? ஆமா. சுல்தான் பாய் பிரியாணியை மிஞ்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது யாரு சுல்தான் பாயின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு என் வாயில வந்த பேரு, அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது பேரு. இது மாதிரி யாராவது பிரியாணி கடை வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு. சரி ஓகே, இது பண்ணி வச்சுட்டு ஊற வச்சிருவோம். சரியா? ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்
மட்டன் கழுவி வச்சிருக்கேன், சிக்கன் கழுவி வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா மௌலி மட்டன் சாப்பிட மாட்டான், நான் மட்டன் சாப்பிட பழக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலுமே சரி ஒரே டிஷ்ஷா எனக்கு மனசு கேட்கல. அதனால நைட் வரைக்கும் ஏதாவது சப்பாத்தி சுட்டனா கூட இந்த சிக்கன் கிரேவி கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால ஒருவேளை மாப்பிள்ள வந்து நைட் ரைஸ் வேணும் அப்படின்னாருன்னா அவரு 40 நாள் நானும் அவரு கூட சேர்ந்து கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது பண்ணுவேன். நானுமே வந்து சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுவேன். அவரு கண்டிப்பா வந்து நைட்டு பிரியாணி சாப்பிட மாட்டாரு. ஏன்னா அப்ப 40 நாள் விரதத்துல இருந்தாரு. அதனால ஈஸ்டருக்கு வந்து நைட்டும் பிரியாணியே இருக்கட்டும் அப்படின்னுட்டாரு. ஆனா இப்ப அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். நீ வந்து டேஸ்டியா செஞ்சீன்னா அதை சாப்பிடுவார். இல்ல சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னா எனக்கு வேணாம், டிஃபன் தான் வேணும்ன்றாரு. இப்ப நல்லா கேர் எடுத்து செய்யறேன். உங்களுக்கு ஆப்பத்திலயுமே சோள தோசையிலயுமே உங்களுக்கு தெரிஞ்சு அதுவே தெரிஞ்சிச்சு. ஆமா, அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நீ நல்லாவே செஞ்சினாலும் நான் கலாய்ப்பேன் முதல்லலாம். இப்போ என்னால் கலாய்க்கவே முடியல. ஏன்னா ப்ரெக்னன்சிக்காக நீ செய்யறியா, பர்ஃபெக்டாக செஞ்சிடுற, 100 out of 100 மார்க்ஸ் வாங்கிடுற. அதனால ஒன்றும் பேச முடியல. என்னால் வாய் அடைச்சி போய் நான் நின்றுட்டு இருக்கிறேன். சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து அரிசி வந்து ஒரு பக்கம் ஊற வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வெங்காயம் தக்காளி வெட்டணும். ஏற்கனவே இது பண்ணி வச்சது எடுத்துட்டியா வெங்காயத்தை? ஆமா, இது எதுக்குன்னா முட்டையை வேக வச்சுட்டேன். ஆளுக்கு ஒரு முட்டை, எல்லாம் கொஞ்சம் அளவுதான். சரியா? அளவு சாப்பாடு நமக்கு நல்லது. ஓகே, இப்போ வந்துட்டு என்னன்னா நம்ம கல் வச்சிட்டேன். இது எதுக்கு வச்சேன்னா சிக்கனுக்கு. இதெல்லாம் அப்போ யூஸ் ஆகுதோ இல்லையோ, இப்போ பயங்கரமா யூஸ் ஆகுது புது வீட்டில். கர 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 கரன்னு. ஆமாப்பா, இப்போ என்னன்னா இத்தனை வெங்காயத்தை நான் உளிச்சு வச்சிருறது பெரிய விஷயம் இல்லை. பொடி பொடியை கட் பண்ணி இருந்தேன்னு வையேன், நாளைக்கு ஆயிடும் பிரியாணி இன்னைக்கு கிடைக்காது. புரியுதா? ஓகே ஓகே. இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லெண்ணெய் இல்ல, இது கிரவுண்ட் நட் ஆயில். எனக்கு ஸ்மெல் என்னமோ அந்த ஸ்மெல் வேற மாதிரி இருக்கு, இந்த ஸ்மெல் வேற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா நான் வந்து கடலை எண்ணெய் வாங்கி வந்திருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சிக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஓடிட்டாரு. என்னன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கோம். முட்டை ஒரு சைடு நம்ம வேக வச்சிட்டோம். இதுக்கு வந்து என்னன்னா பிரியாணிக்காக. ஓகேவா? இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெப்பர் சிக்கன் சுக்கா. ஏன்னா பிரியாணிக்கு அதுதான் டேஸ்டா இருக்கும். ஓகேவா? இது வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நான் வந்து இது கறியை மட்டும் தனியா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிச்சு நான் பிரியாணி செய்வேன். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு தாளிச்சு கறியோட சேர்த்து அந்த எசன்ஸோட வேக வச்சுட்டு தம்மு மட்டும் தான் நம்ம வெளியில கட்டணும். ஓகேவா? தம் மட்டும் தான் வெளில கட்ட போறேன்னா என்ன வெளில எடுத்துன்னு போய் வைக்க போறியா? குக்கர்ல செய்யாம பாத்திரத்துல இது பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊத்திக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான எண்ணெயை. எல்லாமே ஆர்கானிக் தான், எதுவுமே நோ கடாய் ஐட்டம்ஸ். ஆர்கானிக்னா எப்படி? நீ தயிர்ல இருந்து பால்ல இருந்து தயிர்ல இருந்து சீஸ் வெண்ணெய் பிரிச்சு எடுத்தியா? கிடையாது, இதெல்லாம் வந்து நல்லதுதான். இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் செய்யணும் தான், பட் லேட்டரா செய்வேன். இப்ப கிடையாது. இப்ப என்னன்னா இது எப்படி சொல்றது, குழப்பிட்டியா என்ன? எப்படி சொல்றதுன்னா ஏதாவது ஒண்ணு பேசினா நீ உடனே குழம்பிடுற, மறந்துடுற. எல்லாமே வந்து நான் ஹேண்ட்மேட் தான். ஹேண்ட்மேட். ஓகே. பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன், புதினா அள்ளி வச்சிருக்கேன். ஐயோ, மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஹேண்ட்மேட்ல பண்ண மாட்டாங்களா? புதினா பிக்கிறதுலாம் வாயிலே பிச்சு போட்டுருவாங்களா? நான் பண்ணுவேன்ல கடையில. புதினா எல்லாம் எல்லாரும் இதுதான் பண்ணி பிரிச்சு தான் போடுவாங்க. நான் கடையில வாங்கி பூண்டு பேஸ்ட் போடுவேன் சம்டைம்ஸ். ஆமா, அது வேஸ்ட். ஆனா அந்த இஞ்சி பூண்டு அது என்னதுன்னே தெரியாது நம்மளுக்கு. ஒரு டேஸ்டும் இருக்காது, ஒரு வாசம் இருக்காது, ஒன்னும் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் லைட்டா, கொத்தமல்லி தூள், இப்ப நம்ம பெப்பர் தான் ஆட் பண்ணதுல, வேற எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பெப்பர் அரைச்சு வச்சியா? இது ஆர்கானிக்ல பெப்பர் மிஸ் ஆயிடுச்சா இல்ல அரைச்சிட்டியா? லாஸ்டா தான் போய் போடக்கூடாது. அப்புறம் இது ஏன்பா இவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற? பிரியாணி தேவையான எண்ணெய் இல்லப்பா.
இவ்வளோ இது வரைக்கும் நீ ஊத்துனது இல்லையா? அது சின்ன பாத்திரமா இருந்தாலும் உனக்கு பெருசா நிறைய தெரியுது. சரியா? இப்ப மசாலாவே எப்படி தெரியுதா கலர்ஃபுல்லா? அதுக்கப்புறம் கறி, சிக்கன். இன்னும் அதுக்குள்ள ஃபாஸ்ட் ஆகுது. ஓகேவா? அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி விடணும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? நேத்து தான்ப்பா அந்த 2 மீனை தூக்கி போட்டேன் நானு. அப்படியே வச்சிருந்தா இன்னைக்கு மீன் வறுவலும் சேர்ந்துருக்கும். நீ தான் தூக்கி போடு என்ன? என்னத்தா பழைய ஆயிடுச்சு? ஃப்ரிட்ஜ்லயே தானே இருக்குது. அதுவும் நல்ல பீஸ், 2 பீஸ் பெரிய பெரிய பீஸ். இல்ல அது போடாம 2 அப்படியே விட்டா நைட்டு போட்டுக்கலாம்னு சொன்னல, அப்படியே எடுத்து வச்சிட்டேன் அதை. ஓகே, இப்போ வெங்காயம் அரைஞ்சிட்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மீட் பண்ணுவோம். எல்லா வேலைகளும் நடக்குது பார். இதுதான் கிச்சன், இதுதான் போதுமான கிச்சன். விட்டுட்டு இதை விட பெருசு கட்டினா நம்ம படுத்தா தூங்க போறோம். இதை கிளீன் பண்றதுக்கே 1 hour ஆகுது. சமைச்சு முடிச்சோம் உடனே இதை தொடச்சி எடுத்து ஏறக்கட்டுக்குள்ள டங்கு வர வந்துருச்சு. சிக்கன் வேலை முடிஞ்சது நமக்கு. ஓகேவா? சிக்கன் வந்து பொரிச்சு வைக்கணும். பெப்பர் அள்ளி போட்டு அப்படியே சுண்ட வச்சா சரியா போயிடும். அந்த தொக்கு வர டைம்ல போட்டு நம்ம இது பண்ணிக்கணும். இப்போதைக்கு சிக்கன் நல்லா வேகட்டும். இல்லை அப்படின்னா நமக்கு ஜவுஜாவா இப்போ வர சிக்கன் ரொம்ப ஹார்டா இருக்குப்பா, சீக்கிரம் வேக மாட்டேங்குது. அதனால ஓகேவா, இதோட வேலை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இங்கே காட்டு. நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. பட்டை, கிராம்பு, இது அது எல்லாத்தையும் பிரியாணி ஐட்டம் இருக்குது. சரி ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரியாணி ஐட்டமே போடுவேன். அதுக்கப்புறம் ஆனியன் அறுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆனியனை நம்ம அறுத்தோம்னு வச்சுக்கோங்க, நிறைய கிரேவி கிடைக்கும் பிரியாணியில. அதுதான் வந்து இதுல ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்பதான் உனக்கு ஹோட்டல் டேஸ்ட் வரும். உனக்கு நான் பிரியாணி மசாலாவா இருந்தாலும் ஒரு மாதிரி எடுத்து பேபிமா பிரியாணி ஃபேக்டரின்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பேன் உனக்கு. ரொம்ப மசாலாவா இருந்தாலும் ஒரு மாதிரி எடுத்து வரும். நீ கிச்சன்ல இங்க நிக்கிற மாதிரி அங்க ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல நீ நில்லு, கல்லால நான் இருப்பேன். அதனால இப்ப எல்லாம் காஞ்சிச்சு. நமக்கு என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை இதுக்குள்ள போட்டுக்கிறேன். வதக்கி விடு. அப்பா நம்ம தம்பி அண்ணா பிரியாணியா? நம்ம கோயம்புத்தூர்ல ஒண்ணு சாப்பிடுவோமே, தம்பி அண்ணா பிரியாணி தானே, எல்லோ கலர். அந்த மாதிரி செய்யணும்ப்பா. அதெல்லாம் அரைச்சு விட்டா மாதிரி தானே செய்வாங்க. அதை இப்ப நீ அதான் செய்ய போறியா? வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சு விடுவாங்க. இன்னும் 2 போடு. இல்ல நான் சொல்றத கேளு. மசாலா போடுவேன், மசாலா போடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சு வச்ச மசாலா நான் கம்மியா தான் போடுவேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுவேன் அதனால. ஓகேவா? இது நல்லா எண்ணெயில வேகணும். கண்ணாடி பதம் வந்துச்சா? இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும் வெங்காயம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். அதை ஒரு கிண்டிட்டு சிக்கனை பார்க்கும் போதே ஆசையா இருக்கும் சாப்பிடணும். ஆமா, ரெடி பண்ணி முடி. இன்னும் ஒரு half an hour. இன்னொரு half an hour ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க தக்காளி. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணிப்போம். தக்காளியும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். ஓகேவா? இதுவுமே உள்ள வெந்து, இது நியூ டைப் ஆஃப் பிரியாணி ட்ரைங். அதனால இதுவுமே வேகட்டும். அதனால பி கேர்ஃபுல் வித் பிரியாணி. அப்பா 40 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எனக்கு எந்தெந்த ஹோட்டலில் சாப்பிடணுமோ எல்லா ஹோட்டல்லையும் மேக்ஸிமம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீட்டு பிரியாணி இன்னும் சாப்பிடல. த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 40 days. ஆமாம், சரி ஓகே. இது கொஞ்சம் வதங்கட்டும். நான் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். புதினா,
இது கொத்தமல்லி எல்லாமே கழுவி வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சுட்டேன். இன்கிரிடியன்ஸ் எடுத்து வரணும். இது உன்னோட இல்ல இது உன்னோட இன்கிரீடியன்ஸ் இல்லப்பா. மறந்துடுவேன். அதனால இங்கே வச்சுட்டேன். கேர்ட் எடுக்கலப்பா. எல்லாம் வதங்கிச்சு போடுறது. நல்லா வதங்கிச்சு. உப்பு பார்த்து போடு. உப்பு வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்திலேயே இருந்து அப்பப்போ கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஏதாவது கிறித்துவ வேலையை காட்டி விட்டுரும். என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிப்போம். ஒரு கரண்டி. ஓகே லைட்டா ஆட் பண்ணிப்போம். இதுல வந்து இப்ப இஞ்சி பூண்டு இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணணும். ஃபுல்லா கொட்டிடுறேன். இது ஆர்கானிக் மசாலா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆர்கானிக் மசாலா இல்ல, இது டேஸ்ட் மசாலா. ஓகே லைட்டா மஞ்சள் லைட்டா லைட்டா கவுச்சி வடை வெளியே காரம் வேணும். அதான் சட்டம் கேக்குதுன்னு கேட்டனே. யாரும் சட்டம் கேக்குது பாருங்க. என்ன சாப்பிடுறீங்க? முல்லை, புதினா, ஓகே, கொத்தமல்லி, அப்புறம் கடைசியா நம்ம சாப்பாடு வைக்கும் போது கொஞ்சம் போட்டோம் மேல டாப்பிங்ஸ். இப்ப நல்லா கிளறிட்டோமா? ஓகே, எப்படி இருக்கு மசாலா பாரு. ஒவ்வொரு மசாலா போட்டுலாதுமா, போட்டா ஒரு மாதிரி ஆயிடும். மசாலா இதெல்லாம் போடலாம்ப்பா. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போடலாம். அது எல்லாமே ஆர்கானிக்ல சேர்ந்துடும். கறி எல்லாத்தையும் முடிச்சு கலாட்டி வாட்டித்தான். எத்தனை விசில் விட போற? 4 விசில் விட போறேன். எக்ஸ்ட்ரா 5 விடு. ஏன்னா அதையும் தம்பு போடுவோம். அதனால இல்ல வேணாம், 5 நான் சொல்றது கேளுப்பா. அப்பதான் எனக்கு கறியோட பதம் எனக்கு தெரியும். இப்ப வந்துட்டு கலர் எப்படி இருக்கு பார்த்தாலே வேற லெவல்ல இருக்கு. பிரியாணி கலர் இருக்கா? சரி, இப்போ ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணி விடும். சரி, அப்படியே வேக வச்சிடும். அப்படியே குக்கர் மூடி போட்டு அவ்வளவுதான். 4 விசில் வச்சுக்கணும். ஓகே, நீ போய் ரிலாக்ஸ் பண்ணு. சிக்கன் வெந்துச்சு. எல்லாத்தையும் கம்மியா போட்டாங்க. காரம் இதை போடணும் அப்படின்ட்டு ஓவர் ஸ்பைசி ஆயிடுவோமா. மிளகாத்தூளையும் போட்டு இதையும் போட்டோம் அப்படின்னா இப்ப கிளறும் போது நமக்கு கலர் மாறிடும். விளையாட்டு கலர்ல மாறிடும். அப்படின்னா இது ஆஃப் பண்ணினா போதும். இப்ப இது வந்துட்டு அப்படியே சிம்ல கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே சிம்லயே இருக்கு. பார்த்தாலே தெரியும் கலர். அப்படியே சிம்ல இருக்க என்ன ஆகும்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு இருக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த தொப்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அப்படியே ஒரு பிளாக்கிஷ் கலர் வரும். என்னப்ப பிரியாணி என்னமோ கடாயில பிரியாணி தவா கூடாது. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா நான் 1க்கு 1.5 ஊத்துவேன். ஓகேவா? 3 டம்ளர். அது எப்படி பால் மாதிரி பொங்கி வழியுமா பிரியாணி? பிரியாணி வழியாதுப்பா. வெயிட் பண்ணுப்பா. அதுன்னா அவங்க இருக்குல்லப்பா. அதனால நான் வெயிட் பண்ணி இருக்கேன். இப்ப வந்து அந்த தண்ணியில இப்ப நம்ம வந்து இந்த பாட்டு ஃபுல்லா பொங்கல் பொங்கி பார்த்திருப்பீங்க, பால் பொங்கி பார்த்திருப்பீங்க, பிரியாணி பொங்கி யாரா பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் பேபிமா பிரியாணியை பொங்க விட போகுது. இப்போ கிடையாது. இப்ப இது என்னன்னா 3 டம்ளர் டைப்ல நல்லா இருக்கும்ப்பா. ரெஸ்டாரண்ட்டுக்கு பொங்க பிரியாணி. தள்ளு
எல்லாரும் அது என்ன பொங்க பிரியாணி அப்படின்னுவாங்க. பால் பொங்கி பார்த்துருக்கீங்க, ஈவன் நம்ம அது பேர் என்ன இட்லி மாவு பொங்கி கூட பார்த்துருப்பீங்க. பிரியாணி பொங்கி பார்த்துருக்கீங்களா? வாங்க பொங்க பிரியாணிக்கு, பேபிமா பிரியாணி ஃபேக்டரி. லாஸ்ட் டைம் இந்த டவராட வச்சேன். ஆனா நானும் சொல்லுங்கிறேன்ப்பா, அந்த மாதிரி என் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நீ பிரியாணியே செய்ய மாட்டேறப்பா. நீ பாரு பிரியாணி பாரு எப்படி இருக்கும்னு. சரியா? இப்போ இதுல வந்துட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேவா? இதுல தண்ணி எவ்வளவு விட்டுருக்குன்னு தெரியல. இது கொஞ்சம் நெல்லுங்க இருக்கு, ஏன்னா எல்லா உப்பும் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஆயிடுச்சா? சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி இருக்கு, அந்த தண்ணி நான் இப்ப எடுக்கணும். அதனாலதான் இப்ப வந்து இதை வந்து இல்லப்பா அது உள்ள எடுத்து போட போறியாப்பா? ஆமாப்பா. தண்ணிக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அது பொங்க பிரியாணி இல்ல மகேஷ், அதாவது உழப்பல் பிரியாணி அப்படிம்பாங்க. அப்படிதான் தெரியுது எனக்கும். இதுல வச்சுட்டோமா, இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சா, பிரியாணி மாதிரி வந்துச்சா. இப்ப இது எவ்வளவு தண்ணி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும் நான். இதுல எத்தனை டம்ளர் தண்ணி இருக்கு? பொங்கிடும்பா. பொங்காதுப்பா. நீ அந்த பெரிய இது ஒண்ணு பிரியாணி பாட்டு ஒண்ணு இருந்தது, அதை எடுக்க வேண்டியது தானே? 3 இருக்கு. 3 இருக்கு இதுல. சரியா? 3 டம்ளர், அப்புறம் ஒரு 3 டம்ளர் நான் ஊத்துறேன். 6 டம்ளர். 3 2 6 கரெக்டா கரெக்டாக இருக்கு பாரு. என்னோட பிரியாணி அளவு கொதிக்குதா? ஓகே. பாரு என் செவுருல எப்படி கொஞ்ச நேரத்துல நான் ஆடிடுச்சு சூடுல. அப்படியே அவ்வளவுதான். இத போட்டு எங்க இதோட மூடி மீதிஷ் மூடி வச்சு பிரியாணி ரெடி. பிரியாணி பாட்டா இது? ஆமா. ஓகே, பிரியாணி பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு நீ பார்த்தது இல்ல? செஞ்சு 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 பாரு பிரியாணி சொல்றீங்க எப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரி ஆகும். ஆகணுமா? ஆமா, தண்ணி இருக்கு பேருப்பா. அதான் கொஞ்சம் தம் வைக்கணும், வெயிட் பண்ணு. எடுக்கலாமா? பார்த்து மெதுவா பிளேட் எழு. முதல்ல அடுப்பை கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பண்ணு. லைட்டா பாத்துட்டு இருக்கப்ப அந்த ஓரத்துல அப்படி தூக்காத, கையில ஆவி அடிச்சிடும். வெந்துச்சா? இப்ப இந்த மாதிரி தெரியுது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது என்னப்பா பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கறி வந்துச்சா? கறி வந்துச்சா? உப்புவா இருக்கா? இது என்ன கணக்குலயே வராது, சைடு பிளேட்டா டேஸ்ட் பிளேட்டா? இவங்களாம் போட்டு திரும்பி சாப்பிடுவாங்க, நான் எனக்கு வீடியோ எடுக்கணும். அப்போ நம்ம வாய் ஊறுவோம். அதனால நான் முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன். சரி, ஓகே. சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது, செம டேஸ்ட். மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்னென்னலாம் செஞ்சுக்கிறா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மட்டன் பிரியாணியா, முட்டை, சிக்கன் பெப்பர் சுக்கா, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, வெறும் தயிர், தண்ணி, அவ்வளோதான் இன்னைக்கு ஸ்பெஷல். 2 days by afternoon plate. டுடே ஆஃப்டர்நூன் பிளேட்டா? எஸ். என்னென்ன இருக்கு அந்த பிளேட்ல? அதான் சொன்னேனே, மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கு, ஆனியன் ரைத்தா. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் பர்சன் நான் சொல்லிட்டேன் ரிவ்யூவர், நீ சொல்லு ரிவ்யூவர். நல்லாதா? நேற்று சாப்பிட்டேன், கடை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல பிரியாணி? நேற்று முன்னாடி கடையில் வாங்கி சாப்பிட்டோமே, அதான் இதில் தானே நாட்டரசன் இல்லை, நாட்டரசனில் வாங்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கோ, நாட்டரசன் ரேஞ்சுக்கு வந்துட்டேன் அபிமானி. இப்போ அடுத்தது பாப்பா மாப்பிள்ளை எல்லாம் வந்தோன்னே கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இருக்காங்க கீழே.
வேலேருந்து வரும்போதே பாப்பா கத்தின்னு வருது, ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்குதுன்ட்டு. கடை பிரியாணியே கேக்குது. நாட்டரசன் பிரியாணி மாதிரி பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. ஏய் கடை பிரியாணி தானே, அப்ப டேஸ்ட் போயிடும். சோ ஸ்மெல் வந்தா டேஸ்ட் போயிடும். ஆமா இல்ல வேற லெவல்ல இருந்து. இப்ப பாருங்க, இன்னும் ஒரு 5 minutesல குட்லு ஜம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு கொரட்டை விட்டு தூங்கிடுவோம். கடை பிரியாணியா எப்படி இருக்குது டேஸ்ட்? சூப்பரா இருக்கு கடை பிரியாணி மாதிரி. அதான் நேத்து நாங்க நாட்டரசன்ல வாங்கி சாப்பிட்டோம், அதே மாதிரி தான் இருக்குது. ஏய் சமையா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. இது பாட் பிரியாணி. வடச்சட்டி பிரியாணி. இந்த பழைய பிரியாணி வாங்கி சூடு பண்ணுவோம்ல வடச்சட்டியில, அந்த மாதிரி பிரியாணி பாட்டில் நம்ம ரெடி பண்ணி இருக்கிறோம். நீங்க தான் ஃப்ளூக்லாம் இல்லை, நாங்கள் அப்படியே கேர் எடுத்து செஞ்சோம். மோனா வந்து கடையில சாப்பிட்டாதான் வாந்தி வர மாட்டேன்ற ஒரே காரணத்துக்காக நாங்க எல்லாரும் வந்து கடை டேஸ்ட்ல எல்லாம் இறக்கணும். வீட்லயே இறக்குறோம், இறங்கிருக்கோம். நீ அப்ரிஷியேட்டட். நல்லா. நான் கூட முதல்ல கொஞ்சம் பயந்தேன்ப்பா, என்னடா இது ஏதாச்சும் சொதப்பி இப்போ விட போகுது, பொங்கிட போகுது பால் மாதிரி உன் பிரியாணின்னு நினச்சி பயந்தேன். ஆனால் இப்போ வேற லெவலில் இருக்குது. நான்லாம் முதல்ல 2 பிளேட் சாப்பிட்டு தான் உட்காந்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் நீங்கள் சாப்பிடும்போது, அப்போ நான் வந்து வாயில் அப்படியே ஊற்றின்னு இருக்கும், எனக்கு டென்ஷனில் ஒழுங்காக எடுக்க மாட்டேன். அதனால என்ன பண்ணிட்டேன், முதல்லையே திருப்தியாக ஒரு 2 பீஸ் வச்சு மட்டனை வச்சு பிரியாணி சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் எவ்வளோ பேசுனீங்கனாலும் நான் தாங்குவேன். நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூட நான் கேமரா பிடிக்க சொன்னால் பிடிச்சின்னு இருப்பேன், பிரச்சனை இல்லை. அதனால முதல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டேன். எல்லாரும் ஸ்மெல்லு தூக்கலா இருக்குதுன்றீங்க. ஸ்மெல் அங்கே நிற்கும் போதே வெளியே வந்து அங்கேருந்து கமகமாக அடிக்குது ஸ்மெல்லு. நேற்று தான் நாட்டரசன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். அதான் லாஸ்ட் டைம் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தோம்ல, அதே மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணோம். அது புதுப்பாக பண்ணது, ஒரு நம்பிக்கையில் பண்ணது, ஆனால் வந்துச்சு அது ஏற்ற மாதிரி. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும். ஆனா இந்த ரிவ்யூ நான் நம்ப மாட்டேன். நைட்டும் நான் பிரியாணியே சாப்பிடுறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா டாப்ல இருக்குதுன்றது மீனிங். இல்ல சீரியஸா நல்லா இருக்குது. நல்லா தான் இருந்தது. நானும் 2 பிளேட் சாப்பிட்டு தான் உட்காந்துக்கிறேன். எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சாப்பிட்டு பார்த்துருவேன். ஒரு 2 பிளேட் சைட்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம். உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு பிரியாணி டேஸ்ட். ஆக்சுவலி இந்த பாஸ்மதி இந்த ரைஸ் தானே, சீரக சம்பால செஞ்சா இந்த டேஸ்ட் வரும். ஆனா பாஸ்மதியில செஞ்சா இந்த டேஸ்ட் வரவே வராது. அது ஏனே தெரியாது. இந்த மாதிரி சின்ன ரைஸ்ல செஞ்சா மட்டும் தான் அந்த மாதிரி டேஸ்ட் வரும். இப்படிதான் இருக்கும். கரெக்ட், அந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பரா. ஓகே, இன்னும் நெய் கொஞ்சம் ஊத்துனா அம்மன் மெஸ் எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். வேற லெவல்ல சாப்பிடலாம்.